அக்டோபர் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணி வானிலை அறிக்கை. தற்போது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு என்னென்னா, அடுத்து வரக்கூடிய நாட்களில் காற்று சுழற்சியெல்லாம் நிறையா பார்த்திங்கன்னா தமிழகத்திற்கு வருவது போல் வானிலை படங்கள்லாம் காட்டுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு மாலை இரவு மழை என்பது இனிமேல் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதுதான் வெப்பச்சலன மழைன்னு சொல்லுவாங்க. காலையில் வெயில் இருக்கும், நைட்டு மழை இருக்கும். நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா சென்னை, அதுக்கப்புறம் திருவள்ளூர், இந்த வடகோடி மாவட்டமாக இருக்கக்கூடிய திருவள்ளூர் இந்த பகுதியிலலாம் மழை இருந்தது. அதே போல் இன்றுமே நமக்கு மாலை இரவு மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். இன்றைக்கி 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய விட நாளைக்கு தீவிரமாக இருக்கும், நாளை விட நாளை மறுநாள் தீவிரமாக இருக்கும். இது ஒட்டுமொத்த பகுதிக்குமே சொல்லலாம். அதாவது தமிழகம் முழுவ இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள், குறிப்பாக மத்திய மாவட்டம், கரூர், நாமக்கல் இந்த பகுதி, அப்புறம் வடகோடி மாவட்டத்தில் மாலை இரவு மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், இன்று மாலை இரவெல்லாம் வடகோடி மாவட்டத்திலையும் வட உள் மாவட்டத்திலையும், குறிப்பாக அதான் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துக்கலாம். கோயம்புத்தூர், கரூர், திருப்பூர், நாமக்கல், அப்படி அந்த பெல்ட்டு, அப்புறம் டெல்டா மாவட்ட பெல்ட்டு, அப்புறம் டெல்டாவுக்கு வடக்கே புதுச்சேரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அப்படியே பார்த்திங்கன்னா திருப்பத்தூர், அப்புறம் வேலூர், அப்புறம் அப்படியே சென்னை, அப்புறம் திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த பகுதிகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா கனமழையை சந்திப்பது போல் வானிலை படங்கள் காட்டுது. தொடர்ந்து நம்மளுடைய வானிலை செய்திகளை தொடர்ந்து நீங்கள் கேளுங்க. இதுதான் வானிலையில் இருக்கக்கூடிய செய்தி. இது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நமக்கு இந்த மாதத்தில் குறிப்பாக 14, 15, 16 தேதியில், இந்த அக்டோபர் 14, 15 தேதியில் நமக்கு இன்னுமே பார்த்திங்கன்னா தீவிரமான நிகழ்வெல்லாம் நம்மளுடைய தமிழகம் ஊடாக பயணிக்க வாய்ப்பு இருக்குது. அதனாலேயும் நமக்கு நல்ல கனமழை முதல் மிக கனமழை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் விவசாய பெருங்குடி மக்கள் என்ன மழை பெய்யலை, மழை இல்லை அப்படின்னு நினச்சி கவலைப்பட வேணாம். உங்களுக்கு எப்போவுமே சொல்லணும்னா, புரட்டாசி மாதத்தில் மழை பெய்யலைன்னா ஐப்பசி மாதத்தில் வெளுத்து வாங்கிரும். அதுதான் நடக்க போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்